So good evening all. Welcome to Veranda Race. Audio கேக்குதா கமெண்ட்ல சொல்லுங்க. So good evening everyone. So due to some technical problems, live கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கு. So do stay patient. So good evening. Right. Good evening Monica வாங்க. So இப்போ நாம லாஸ்ட் கிளாஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷனோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நாம் அங்கேருந்தே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வில் பி கண்டினியூயிங் ஃப்ரம் சிம்பிளிஃபிகேஷன், ரைட். ஸோ இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இது டாபிக் பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட்ஸ், ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் கியூப்ஸ் இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இன்னைக்கான கிளாஸை நாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட், ஸோ இப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூட் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்காக நாம் உள்ளேருந்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ரூட் 25 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரூட் 25ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5. இப்போ இந்த 5-ஐ 11ஓட என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அது மொத்தமாக இந்த ரூட்டுக்குள்ளார இருக்குது. ஸோ 11 + 5 is 16. ஸோ இந்த ரூட்டில் 16 இருக்குது. அது வெளியில் வரும்போது என்னவா வரும் அப்படின்னா 4 அப்படின்னு வரும். இப்போ இந்த 4-ஐ 21ஓட ஆட் பண்ணணும். அது இந்த ரூட்டுக்குள்ளார இருக்குது. ஸோ 21 + 4 is 25. அது இந்த ரூட்லேருந்து வெளியில் வரும்போது என்னவா வரும் அப்படின்னா 5ன்னு வெளியில் வரும். ஸோ இப்போ அடுத்தது இந்த 31ஓட இந்த 5 என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ 31 + 5 is 36. அது இந்த ரூட்லேருந்து வெளியில் வரப்போகுது. ஸோ 31 + 5 36 அப்படின்றது இந்த ரூட்லேருந்து வெளியில் வரும்போது 6 அப்படின்னு வெளியிடும். ஸோ இந்த 6-ஐ 58ஓட ஆட் பண்ணணும். அது இந்த ரூட்டுக்குள்ளார இருக்குது. ஸோ 58 + 6 is 64. அது இந்த ரூட்லேருந்து வெளியில் வரும்போது என்னவா வரும் அப்படின்னா 8ன்னு வெளியில் வரும். ஸோ இதுக்கு மேலே வேறு ஸ்கொயர் ரூட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கான ஆன்சர் 8. கிளியருங்களா? ஸோ இப்போ உள்ளேருந்து ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. அதோட ரூட்டை 11ஓட ஆட் பண்ணும். அடுத்தது இதோட ரூட்டை இங்கே ஆட் பண்ணும். இதோட ரூட்டை இங்கே ஆட் பண்ணும். இதோட ரூட்டை இங்கே ஆட் பண்ணும். ஸோ இதுக்கு மேலே ரூட்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கான ஆன்சர் 8. கிளியராக எல்லாருக்கும்? ரைட். Next question. Okay. Find the value of root 1 plus root 1 plus root 5 plus root 14 plus root 1 plus root 9. Right. ஸோ இப்போ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேருந்து ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்துகிட்டே வரணும். ஸோ இப்போ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா root 9 இருக்குது. ஸோ இதோட வேல்யூ 3. இப்போ இந்த 3-ஐ 1ஓட ஆட் பண்ணணும். அது மொத்தமாக இந்த ரூட்லேருந்து வெளியில் வரும். ஸோ 3 + 1 is 4. ஸோ 3 + 1 is 4. அது இந்த ரூட்லேருந்து வெளியில் வரும்போது 2 அப்படின்னு வெளியில் வரும். ஸோ இப்போ இந்த 2-ஐ 14ஓட ஆட் பண்ணணும். அது மொத்தமாக இந்த ரூட்லேருந்து வெளியில் வரும். ஸோ 2 + 14 is 16. அந்த 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4 அப்படின்னு வரும். இப்போ இந்த 4-ஐ என்ன பண்ணணும் அப்படின்னா 5ஓட ஆட் பண்ணணும். ஸோ 4 + 5 is 9. அது இந்த ரூட்லேருந்து வெளியில் வரப்போகுது. ஸோ 9க்கு ரூட் எடுத்தால் 3. இப்போ அடுத்தது இந்த 3-ஐ இந்த 1ஓட ஆட் பண்ணணும். ஸோ 3 + 1 is 4. அது இந்த ரூட்லேருந்து வெளியில் வரப்போகுது. ஸோ 4க்கு ரூட் எடுத்தால் 2. இப்போ அடுத்தது இந்த 2-ஐ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1ஓட ஆட் பண்ணணும். ஸோ 1 + 2 is 3. அது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க போகுது. திஸ் 3 is not a perfect square. ஸோ இப்போ 3 அப்படிங்கிறது இந்த ரூட்டுக்குள்ளார. ஸோ அதுக்கான ஆன்சர் √3. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், கிளியருங்களா? Right. Next question. Root of 1 plus x by 144 is equal to 13 by 12. Find the value of x. இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான கொஷின்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இந்த சைடு ரூட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுற மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைடு ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 1 + x/144 தட் இஸ் ஈக்குவல் டு 13/12 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 13 ஸ்கொயர் பண்ணால் 169 அப்படின்னு வரும், 12 ஸ்கொயர் பண்ணால் 144 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 144 1ஓட மல்டிப்ளை பண்ணுவீங்க ப்ளஸ் எக்ஸ் the whole divided by 144 மாறும், ரைட்டா? ஸோ 144 into 1 is 144. ஸோ 144 plus x the whole divided by 144 that is equal to 169/144. ஸோ 144 cancel ஆயிரும். அப்போ இப்போ நியூமரேட்டரில் இந்த இடத்துல 144 plus x இருக்கு, இந்த இடத்துல 169 அப்படின்னு இருக்கு. So 144 plus x is equal to 169. So x is equal to 25. So the answer option B. Right. Next question. Okay. Find the square root of 0.289 by 0.00121. இப்போ ஃபர்ஸ்ட் 0.289 இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா 289/1000 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ 289/1000 the whole divided by 0.00121. ஸோ இந்த இடத்துல எத்தனை டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா 1 2 3 4 5. ஸோ 121/1 1 2 3 4 5 இப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 289/1000 the whole divided by 121/1 lakh. இப்போ இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதால் இதை டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இதால் இதை டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோடைய ரெசிப்ரோக்கல் எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 289/1000 into 1. இப்போ இந்த இடத்துல 3 zeros, இந்த இடத்துல 3 zeros கேன்சல் ஆகிடும். இப்போ மேலே 289 into 100 the whole divided by 121 அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இப்போ இது மொத்தத்துக்கும் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ இது மொத்தத்துக்கும் நாம் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ 289க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 17 அப்படின்னு வரும். அடுத்தது 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10 அப்படின்னு வரும். கீழே 121க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 11 அப்படின்னு வரும். ஸோ 17 into 10 is 170. ஸோ 170/11. ஸோ அதுக்கான ஆன்சர் 170/11. ஸோ ஆப்ஷன் ஏ. ஏன்னா இந்த 289 100 121 எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ 289க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 17, 100க்கு ரூட் எடுத்தா 10, 121க்கு ரூட் எடுத்தா 11. ஸோ 17 into 10 the whole divided by 11 that is 170/11. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the value of square root of 272 square minus 182 square. ஸோ இப்போ இந்த இடத்துல 272 ஸ்கொயர் பண்ணி 128 ஸ்கொயர் பண்ணி அதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டி ஒன்று யூஸ் பண்ண போகிறேன், a² minus b². ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 272, பியோட வேல்யூ 128. ஸோ a² minus b²க்கான ஃபார்முலா a plus b into a minus b. ஸோ a plus b 272 plus 128 into 272 minus 128. ஸோ இப்போ 272 plus 128 ஆட் பண்ணால் 400 அப்படின்னு வரும். 272 minus 128. ஸோ 272லேருந்து 128 சப்ட்ராக்ட் பண்ணால் 12 4 26 வரும். 26 minus 12 is 144. ஸோ 400 into 144. ஸோ அதுதான் இந்த 272 ஸ்கொயர் மைனஸ் 128 ஸ்கொயரோட வேல்யூ.
இப்போ இதுதான் இதோட வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 400 144 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 20 அப்படின்னு வரும். அடுத்தது 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12 அப்படின்னு வரும். ஸோ 20 × 12 20 × 12 பார்த்தீங்கன்னா 240 அப்படின்னு வரும். The square root of 272 square minus 128 square is 240. So அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B. Right. Next question. Okay. Find the value of cube root of minus 67 minus cube root of minus 25 plus cube root of minus 8. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், நீங்கள் கியூப் ரூட் எடுக்கிறீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உள்ள என்ன இருக்குது அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் minus 8. ஸோ கியூப் ரூட் ஆஃப் minus 8 that is equal to, ஸோ 8க்கு கியூப் ரூட் எடுத்தால் 2 அப்படின்னு வரும். பட் இங்கே -8 இருக்குது, அதனால் இதோடைய ரூட் -2 அப்படின்னு வரும். இப்போ இதோட வேல்யூவை -25 என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அது மொத்தமாக இந்த ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ கியூப் ரூட் ஆஃப் -25 ப்ளஸ் இதோடைய வேல்யூ -2 அப்படின்னு வருது. ஸோ இப்போ கியூப் ரூட் ஆஃப் -25 ப்ளஸ் -2, ரைட். ஸோ ஆன்சர்ஸ் இப்போ தான் எனக்கு லோட் ஆகுது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஐ குடன்ட் ரெஸ்பாண்ட் டு யுவர் ஆன்சர்ஸ். உங்களுடைய ஆன்சர்ஸ் இப்போ தான் எனக்கு லோட் ஆகிருக்கு. அண்ட் குட், எல்லாருமே கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ரைட். ஸோ இப்போ -25 ப்ளஸ் ஆஃப் -2 ப்ளஸ் ஆஃப் -2 பார்த்தீங்கன்னா -2 வரும். ஸோ -25 -2, ஸோ கியூப் ரூட் ஆஃப் -27. ஸோ 27க்கு கியூப் ரூட் எடுத்தால் 3 வரும். பட் இந்த இடத்துல -27 இருக்குது. ஸோ இதோடைய வேல்யூ -3. இப்போ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணால் எனக்கு -3 வருது. இந்த -3 என்ன பண்ணணும் அப்படின்னா -67லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் -67 மைனஸ் இது எல்லாத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3. ஸோ கியூப் ரூட் ஆஃப் -67 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ். ஸோ கியூப் ரூட் ஆஃப் -64. ஸோ 64க்கு கியூப் ரூட் எடுத்தால் 4, பட் இந்த இடத்துல -64னால ஸோ இதுக்கான ஆன்சர் -4. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். கிளியராக எல்லாருக்கும்? -3 இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்க ரங்கநாதன், செக் பண்ணுங்கள். ஸோ 64ன்னு வரும். ஸோ 64 கியூப் ரூட் எடுத்தால் 4ன்னு வரும். பட் இங்கே -64னால -4. கிளியராக எல்லாருக்கும்? Right. Next question. Okay. So the value of 12 minus 12 minus 12 minus dot 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 னு கொடுத்திருக்காங்க. அது என்ன dot 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 னா இது ஒரு infinite series அப்படின்னு அர்த்தம். Infinite series. So infinite as in it has no end, அப்படியே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த 12 மைனஸ், ஸோ இப்போ இந்த 12ஓட ஃபேக்டர்ஸ் பாரு. 1 12 2 6 3 4. இப்போ இந்த ஃபேக்டர்ஸில் அடுத்தடுத்த நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு? 3 and 4. ஸோ இப்போ 1 இதுக்கான ஆன்சர் 3ஆக இருக்க போகுது, அப்படி இல்லாட்டி இதுக்கான ஆன்சர் 4ஆக இருக்க போகுது. ஸோ இப்போ இது எதில் ஆன்சர் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்குது அப்படின்னா இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் 12 ப்ளஸ் 12 ப்ளஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கு அப்படின்னா இதுலேயே லார்ஜர் நம்பர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல 12 மைனஸ் 12 மைனஸ் 12 மைனஸ் இருக்கு, லீஸ்ட் நம்பர் என்னது? 3. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரி போயிட்டே இருக்குது 12 மைனஸ் 12 மைனஸ் 12 மைனஸ் அப்படி போயிட்டே இருக்குன்னா அதுக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸ். ஸோ இப்போ இதில் அடுத்தடுத்து நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 and 4, அதாவது இந்த 12ஓட ஃபேக்டர்ஸில் பார்க்கணும். அடுத்தடுத்த நம்பர்ஸ் என்னென்ன வருது 3 and 4. ஸோ இப்போ இந்த 3, 4 இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருப்பது. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் மைனஸ்னு போயிட்டே இருந்துச்சுன்னா இருக்கிறதுலே ஸ்மாலர் நம்பர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ மைனஸ் மைனஸ்ன்னு போயிட்டே இருக்குன்னா 3 தான். ஸோ இதுக்கான ஆன்சர் 3. இப்போ ஒரு வேளை 12 + 12 + போயிடுச்சுன்னா இதில் லார்ஜர் நம்பர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3. கிளியராக எல்லாருக்கும்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 × 2 × 2 × 2 × அப்படியே இதுவும் ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ். ஸோ இப்போ இங்கே எல்லாமே என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் அப்படியே இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ உள்ளே என்ன நம்பர் இருக்குது 2, அவ்வளோதான் ஆன்சர். உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ ஒருவேளை சப்போஸ் 9 × 9 × 9 × இப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னா உள்ள என்ன நம்பர் இருக்கு 9, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டோம்னா அதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் 9. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 × 2 × 2 × கொடுத்துருக்காங்க. உள்ள என்ன நம்பர் இருக்கு 2. ஸோ அதுக்கான ஆன்சர் 2. ஸோ புஷ்பராஜ், மோசஸ், ஜீவானி, மோனிகா எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் 2. ரைட். ஸோ வெரி குட் மோனிகா, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ரைட். ஓகே. The value of root 0.25 by 1.44 into 3.6 into 4.9 the whole divided by 6.25 is. So first 0.25 அப்படிங்கிறத 25 by 100 அப்படின்னு எழுதிக்கலாம். The whole divided by 1.44. So 1.44 னா 144 by 100. அடுத்தது into 3.6. 3.6 னா 36 by 10 into 4.9. 4.9 னா 49 by 10. The whole divided by 6.25. So 6.25 is 625 by 100. இது மொத்தத்துக்கும் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரூட் எடுக்க போறோம். கிளியருங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் 25 க்கு ரூட் எடுத்தா 5, 100 க்கு ரூட் எடுத்தா 10. The whole divided by. So இந்த 144 by 100 இருக்கு. இது மேல மல்டிப்ளிகேஷன்ல என்னவா வந்துரும் அப்படின்னா 100 by 144 அப்படின்னு வந்துரும். இந்த 144 by 100 டிவிஷன்ல இருக்கு. இது மல்டிப்ளிகேஷன்ல என்னவா வந்துரும் அப்படின்னா 100 by 144 ன்னு வந்துரும். ஸோ இப்போ இது மல்டிப்ளிகேஷன்ல 100 by 144 ன்னு வந்துருச்சு. இப்போ இது நாம ரூட்ல இருந்து வெளியில எடுக்க போறோம். ஸோ 100 by 144. 100 க்கு ரூட் எடுத்தா 10, 144 க்கு ரூட் எடுத்தா 12 இன்டு அடுத்தது இந்த இடத்துல 36 இருக்கு, இந்த இடத்துல 49 இருக்கு. ஸோ 36 க்கு ரூட் எடுத்தா 6, 49 க்கு ரூட் எடுத்தா 7. இப்போ இந்த இடத்துல 10 and 10 பாத்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த 10 and 10 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ரூட்ல இருந்து வெளியில வரும்போது ஒரு 10 வெளியில வந்துரும். அடுத்தது இந்த 625 by 100 மேல மல்டிப்ளிகேஷன்ல 100 by 625 ன்னு போயிடும். மேல மல்டிப்ளிகேஷன்ல 100 by 625 ன்னு போயிடும். இப்போ இந்த 100 by 625 ரூட்ல இருந்து வெளியில வரும்போது 10 by 25 அப்படின்னு வரும். ஏன்னா 100 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 10, 625 க்கு ரூட் எடுத்தா 25. ஸோ 10 by 25 அப்படின்னு வெளியில வந்துடும். ஸோ 10 10 கேன்சல், 10 10 கேன்சல். அடுத்தது இந்த 5 இந்த 25ல 5 தடவை போகும். இந்த 12 இந்த 6ல 2 டைம்ஸ் போகும். ஸோ இப்போ நியூமரேட்டர்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 7 மட்டும் பாக்கி இருக்கு. டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா 2 and 5 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ 2 into 5 is 10. ஸோ 7 by 10. 7 by 10 சால்வ் பண்ணா 0.7. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ புஷ்பராஜ், மோசஸ், ஜீவானி, கனிமொழி, மோனிகா, ரூபா, விசாலி,
அனித் அருண் பிரான்சிஸ் எல்லாருமே கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் 0.7. வெரி குட். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். A is to B is equal to 4 is to 1. Find the value of root A by B plus root B by A. ஸோ இப்போ இந்த இடத்துல A and B லிங்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்டாக ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 1ன்னு டேரக்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 1. ஸோ ரூட் A by B அப்போ ரூட் 4 by 1 ப்ளஸ் ரூட் 1 by 4. ஸோ இப்போ 4 by 1 ரூட்லேருந்து வெளியில் வரும்போது 2 by 1ன்னு வரும். இது 1 by 2 அப்படின்னு வெளியில் வரும். ஸோ இப்போ 2 by 1 is nothing but 2. ஸோ 2 plus 1 by 2. ஸோ 2 2s are 4, 4 plus 1 5 in வரும். ஸோ 5 by 2. ஸோ 5 by 2. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ எனக்கு ஏ அண்ட் பி லிங்க் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா டேரெக்டாக ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 1ன்னு டேரெக்டாக அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 1. ஸோ ரூட் ஏ பை பி இஸ் ரூட் 4 by 1 ப்ளஸ் ரூட் பி பை ஏ இஸ் ரூட் 1 by 4. ஸோ 4 by 1 ப்ளஸ் 1 by 4 ரூட்லேருந்து வெளியில் வரும்போது 2 ப்ளஸ் 1 by 2ன்னு வரும். 2 ப்ளஸ் 1 by 2ஓட வேல்யூ 5 by 2. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ புஷ்பராஜ், மோனிகா, ரூபா விசாலி, ஜீவானி, அனித் பிரான்சிஸ், முருகன் அருள், கனிமொழி எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 by 2. Right. The cube root of 0.000216 is. So இப்போ first என்ன பண்ணிக்கோங்க, 0.000216 இங்க இருக்கிற நம்பர் 216. இதுல எத்தனை டெசிமல் பாயிண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 6 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ கீழே 6 zeros வரணும். ஸோ 216 by 1 6 zeros. இப்போ இதுக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கியூப் ரூட் எடுக்க போறோம். ஸோ இப்போ 216க்கு கியூப் ரூட் எடுத்தா 6 அப்படின்னு வரும். 216க்கு கியூப் ரூட் எடுத்தா 6. இப்போ இந்த இடத்துல 6 zeros இருக்கு. ஸ்கொயர் ரூட் எடுத்தா அந்த ஜீரோஸ் வந்து ஹாஃப் ஆகும். கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜீரோஸ் அப்படியே 1/3 ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல 3 zeros இருக்கு, அது ஒரு ஜீரோவா மாறும். இந்த இடத்துல 3 zeros இருக்கு, அது ஒரு ஜீரோவா மாறும். இந்த இடத்துல ஒரு 1 இருக்கு, அந்த 1க்கு கியூப் ரூட் எடுத்தா 1. ஸோ 6 by 100. 6 by 100 பார்த்தீங்க அப்படின்னா 2 டெசிமல் பாயிண்ட் வரும். ஸோ 6லேருந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் இது, இன்னொரு டெசிமல் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0.06. ஸோ 0.06 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ மோனிகா, முருகன் அருள், புஷ்பராஜ், ஜீவானி, ரூபா விசாலி, வெங்கடேஷ், அனித் அருண் பிரான்சிஸ், கனிமொழி, ரங்கநாதன் எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் 0.06. கிளியராக எல்லாருக்கும்? ஸோ எனி டவுட்ஸ்? ஆக்சுவலாக இன்னைக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ நாளையிலேருந்து ரெகுலராக நமக்கான 5 o'clock ஸ்லாட்லேயே நமக்கு மேக்ஸ் ருட்டீனாக போகும். ஸோ லாஸ்ட் ஒரு 1 week பார்த்தீங்க அப்படின்னா சர்டன் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால என்னால் உங்களுக்கு கிளாஸஸ்க்கு வர முடியல. ஸோ ஃப்ரம் டுமாரோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 5 o'clock ஸ்லாட்லேயே மேக்ஸ் போயிடும். ஓகேங்களா? குட் ஈவினிங் ரவியா. ஸோ எல்லாருமே நாளையிலேருந்து 5 o'clock ஸ்லாட்டில் கொஞ்சம் அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே, எனி டவுட்ஸ்? Any doubts? Right. So நாளை கிளாஸில் பார்ப்போம். Thank you.